ஆண்டவர் நம்மை கல் எறிவதற்காய் அழைக்கவில்லை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 3-12 வரை இப்படியாய் சொல்லுகிறது. விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாக்கும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படியாய் சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியாய் அடைந்திருப்பான் என்றார். ஆண்டவர் நம்மை கல் எறிவதற்காய் அழைக்கவில்லை. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஈஸியாக யார் மீதாவது நாம் கமெண்ட் செய்து விடுகிறோம். யூடியூபில் இருக்கட்டும், அவரை பற்றி பேசுவதாக இருக்கட்டும், அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் யாராவது இருக்கலாம், அவரை பற்றி தெரியும் என்று நாம் கமெண்ட் பாஸ் செய்து விடுகிறோம். இந்த மாதிரி ஒரு கல் எறிய கூட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு பர்சனலி நம்மளுடைய வாழ்க்கையில் யாராவது செய்த தப்பை நாம் அதை கசப்போடு ஒரு 30 ஆண்டு காலமாக 20 ஆண்டு காலமாக யோசித்து அவரை நம்ம மன்னிக்காமல் அது மனசிலேயே வைத்துக் கொள்கிறோமா? ஆண்டவர் நமக்காய் சொல்லுகிற வார்த்தை, மன்னியுங்கள். அது ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் நம்மை மன்னித்தது போல நாமும் அவர்களை மன்னித்து ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். God bless you.